பார்த்திபன் கனவு பகுதி 12 தொடர்கிறது. இதற்குள்ளே என்னை தவிர வேறு யாரும் வந்ததில்லை. யாரும் இந்த சுவரில் உள்ள சித்திரங்களை பார்த்ததில்லை. பொன்னா, தீவர்த்தியை தூக்கிப்பிடி என்றார் மகாராஜா. அவருடைய பேச்சில் கவனமாயிருந்த பொன்னன் சற்றென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்தான். அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் குழந்தாய், அதில் என்ன தெரிகிறது என்று மகாராஜா கேட்டார். யுத்தத்துக்கு படை கிளம்புகிறது. ஆஹா, எவ்வளவு பெரிய சைன்யம்! எவ்வளவு யானைகள், எவ்வளவு தேர்கள், குதிரைகள், எவ்வளவு காலாட்படைகள் என்று விக்கிரமன் வியப்புடன் கூறினான். பிறகு சற்றென்று திரும்பி தந்தையின் முகத்தை பார்த்து அப்பா என்று தயங்கினான். என்ன விக்கிரமா, கேள் என்றார் மகாராஜா. ஒன்றுமில்லை அப்பா, இந்த சித்திரங்கள் யார் எழுதியவை என்று யோசித்தேன் என்றான் விக்கிரமன். நீ நினைத்தது சரிதான் குழந்தாய். என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள்தான் இவை. இந்த 12 வருஷ காலமாய் இரவிலும் பகலிலும் தூங்கும் பொழுது விழித்திருக்கும் பொழுதும் நான் கண்டு வந்த கனவுகளைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன் குழந்தாய். நன்றாய் பார். யாருடைய சைனியங்கள் இவை தெரிகிறதா? ஆஹா, தெரிகிறது. முன்னால் புலிக்கொடி போகிறதல்லவா? சோழ ராஜ்யத்தின் படைகள்தான் இவை. ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்கிரமன். என்ன கேட்க வேணுமோ கேள் விக்கிரமா. அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த பட்டத்து யானையின் மேல் யானை பாகன் மட்டும்தானே இருக்கிறான். அம்பாரியில் யாரும் இல்லையே அப்பா. நல்ல கேள்வி கேட்டாய். வேண்டுமென்றேதான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கிறேன். இந்த சோழ வம்சத்திலே எந்தன் தீரன் இம்மாதிரி பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு திக்விஜயம் செய்வதற்காக கிளம்பப் போகிறானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுதுவேன் குழந்தாய். தற்சமயம் இந்த சோழ ராஜ்யம் ஒரு கையாலாகாத சிற்றரசாக இருக்கிறது. வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருங்கி சிறைப்பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு எப்பொழுதும் இப்படி இருந்ததில்லை. ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக்க புகழ் வாய்ந்திருந்தது. விக்கிரமா, உன்னுடைய மூதாதைகளிலே கரிகால வளவன், நெடுமுடி கிள்ளி முதலிய மாவீரர்கள் இருந்திருக்கிறார்கள். சோழர் என்ற பெயரை கேட்டதும் மாற்றரசர்கள் நடுங்கும்படியாக அவர்கள் வீர செயல்கள் புரிந்திருக்கிறார்கள். அப்பொழுது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததில்லை. சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவி இருந்தது. அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்தி கொண்டிருந்தார்கள். கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் சோழ சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது கடல் மல்லை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருப்பது போல அந்நாளில் காவிரிப்பட்டினம் பெரிய துறைமுகமாய் இருந்தது. காவிரி பட்டணத்தில் இருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் பொக்கிஷத்தை நிரப்பி வந்தன குழந்தாய். மறுபடியும் இந்த சோழ நாடு இம்மாதிரி மகோன்னத நிலையை அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை. நான் இரவிலும் பகலிலும் காணும் கனவு. அதோ அந்த சித்திரத்தை பார். இவ்விதமாக மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல பேசிக்கொண்டு மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கொண்டே போனார். அடுத்த சித்திரத்தில் சோழ சைன்யம் ஒரு பெரிய நதியை கடக்கும் காட்சி காணப்பட்டது. பிறகு அப்படைகள் பெரியதோர் மலையில் ஏறி சென்றன. அப்பால் ஒரு பெரிய யுத்த காட்சி காணப்பட்டது. அதிலே சோழர் சைன்யம் வெற்றியடைந்த பிறகு மாற்றரசர்கள் காணிக்கைகளுடன் வந்து சரணாகதி செய்கிறார்கள். இம்மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை வென்றும் கடைசியில் சோழ சைன்யம் இமயமலையை அடைகிறது. பர்வத ராஜாவான இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிக்கொடி நாட்டப்படுகிறது. இதற்கு பிறகு சோழ நாட்டின் தலைநகருக்கு சைன்யம் திரும்பி வருவதும் நகரமாந்தார் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு அழைப்பதுமான கோலாகலமான காட்சிகள். இன்னொரு பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகங்களில் இருந்து கிளம்பும் காட்சியை அற்புதமாக சித்தரித்திருந்தது. அந்த கப்பல்கள் தூர தேசங்களுக்கு போய் சேருகின்றன. அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள். கடல் சூழ்ந்த அந்நாடுகளில் சோழர்களின் புலிக்கொடி கம்பீரமாய் பறக்கிறது. புலிக்கொடி பறக்கும் தேசங்கள் எல்லாம் பெரிய பெரிய கோயில்களும் கோபுரங்களும்
வானை அளாவி எழுந்து நிற்கின்றன. இத்தகைய அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன. சித்திரங்கள் எல்லாம் பார்த்து முடிந்ததும் விக்கிரமன் தயங்கிய குரலில் அப்பா என்றான். மகாராஜா அவனை அன்பு கனிய பார்த்து, என்ன கேட்க வேண்டுமோ கேள் குழந்தாய், சொல்ல வேண்டியதெல்லாம் தயங்காமல் சொல்லிவிடு, இனிமேல் சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்றார். ஒன்றுமில்லை அப்பா, இந்த சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நன்றாயிருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தேன். இவ்வளவு அற்புதமாய் சித்திரம் எழுத எப்பொழுது கற்றுக்கொண்டீர்கள்? நமது சித்திர மண்டபத்தில் கூட இவ்வளவு அழகு சித்திரங்கள் இல்லையே என்றான் விக்கிரமன். மகாராஜா மையினை காட்டி அணைத்து கொண்டார். என் கண்ணே, என்னுடைய சித்திர திறமையை நீ ஒருவன் வியந்து பாராட்டியதே எனக்கு போதும். வேறு யாரும் பார்த்து பாராட்ட வேண்டியதில்லை. என் மனதில் இருந்த ஏக்கம் இன்று தீர்ந்தது என்றார். ஆனால் அப்பா, எதற்காக உங்கள் வித்தையை நீங்கள் இவ்விதம் ஒளித்து வைத்திருக்க வேண்டும்? இந்த ஆச்சரியமான சித்திரங்களை பற்றி நீங்கள் தத்ரூபமாக உணர்ச்சி பெற்று விளங்குகின்றன. முகங்களிலேதான் எத்தனை ஜுவாலைகள்!